ஒரு விஷயத்தை முதல்ல தெளிவாக சொல்லிவிட வேண்டும். வடக்கில் வாழ்கின்ற அல்லது தமிழர் தாயக பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு தென்னிலங்கை பகுதியில் அவர்களுடைய அரசியல் ரீதியான உரிமைகள் தான் பல வேளைகளில் நசுக்கப்படுகிறதே தவிர அவர்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. காரணம், தமிழர்கள் தங்களினுடைய அரசியல் தொடர்பான கூர்மையுடன் இருக்கிறார்கள் என்பது பெரும்பான்மை இனத்தவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிக தெளிவாகவே தெரியும். இதன் காரணமாக தமிழர்களினுடைய அரசியல் புரிதல் மட்டில் எப்பொழுதுமே தென்னிலங்கை ஆச்சரியமாக பார்க்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த தமிழர்களினுடைய அரசியல் புரிதலை கேள்விக்குட்படுத்தும் வகையிலாக என்பிபியினுடைய வடக்கு அரசியல், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளினுடைய அரசியல் இருந்து கொண்டிருக்கின்றது. அண்மை நாட்களாக குறிப்பாக தேர்தலை முன்னிட்டு அல்லது என்பிபி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் சொல்லுகின்ற உதாரணங்களும் சொல்லுகின்ற அரசியல் வாக்குறுதிகளும் அவை தொடர்பாக அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் தமிழர்கள் அரசியல் முட்டாள்கள் என மீண்டும் மீண்டும் கூறுவது போல இருக்கிறது. என்பிபியினுடைய அரசியலின் மீதான புரிதல் அல்லது தமிழ் மக்களின் மீதான புரிதல் எப்படி இருக்கிறது, எந்தெந்த விவகாரங்களில் அவர்கள் தமிழர்களினுடைய அரசியலை கேலிக்குள்ளாக்குகிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம். சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அல்லது வடக்கில் இருந்து தேசிய பட்டியல் ஊடாக என்பிபி அரசாங்கத்திற்குள் சென்று கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்றைய தினம் விஜிதகேரத்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த பொழுது அவருடைய தலைமையில் இடம்பெற்ற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒரு உரையாற்றி இருக்கின்றார். நாங்கள் மற்ற அரசியல்வாதிகள் போல பாதுகாப்பு படை பட்டாளங்களோடு நாங்கள் வருவதில்லை. விஜிதகேரத் வந்திருக்கின்றார், பிரதமர் வந்திருக்கிறார், எல்லோரும் சாதாரண மக்கள் போல வருகிறார்கள், சாதாரண மக்களோடு மக்களாக இருந்துவிட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து விட்டு போகிறார்கள் என்று சொல்வதாக அந்த உரையில் அவர் ஒரு விவகாரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த விவகாரத்தையும் அமைச்சரும் சரி பிரதமர் ஹரணியும் சரி யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்த பொழுது அவர்கள் வந்த வாகனங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பனவற்றை காணொலியாக தொகுத்து போடப்பட்டிருக்கிறது. இந்த சமூக வலைதளங்களில் அது மிக முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அது காணொலியை முதலில் பாருங்கள். விஜிதேரத் வந்தார், சாதாரண மனிதனாக வந்தார். இதற்கு முன்னர் இருந்தவர்கள் போன்ற அல்ல, இதற்கு முன்னொரு பெரிய ஆடம்பர வாக்குகளால் அல்ல, ஆடம்பரமாக நபர்களால் அல்ல, பெரிய போலீஸ் பாதுகாப்பு ராணுவ பாதுகாப்போடு அல்ல, சாதாரண மனிதனாக வந்தார். கடந்த காலத்தில் உங்களுக்கு இங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருந்தா அங்கஜன் சொல்லி அவனுக்கு முன்னுக்கால எத்தனை வாகனம் ஓடிச்சு, எத்தனை போலீஸ்காரங்க ஓடுவானுங்க. இன்னைக்கு கேபினட் அமைச்சர், வெளியுறவு அமைச்சர், நானும் ஒரு கேபினட் அமைச்சர். எங்க நாங்க ரெண்டு பேர் இந்த நேரத்தில் இப்படி கையை தும்பினா போதும் இங்க இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் இருந்து ராணுவத்தில் இருந்த உயர் அதிகாரிகள் எல்லாருமே இந்த இடத்துக்கு ஓடி வருவோம். அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த நிலைமையிலும் கூட சாதாரண மனிதர்களாக வந்து சாதாரண மனிதர்களுடைய உரிமைக்காக பேசுகின்ற, பிரச்சனைகளுக்காக பேசுகின்ற கட்சியாக மாறியிருப்பது தேசிய மக்கள் சக்தி. அந்த தேசிய மக்கள் சக்தியை எதிர்வரும் 6ஆம் தேதி எங்களுடைய பொன்னான வாக்குகளால், பெருமதியான வாக்குகளால் எங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து இந்த பிரதேசத்தை எங்களிடம் தாருங்கள். ஏனென்றால் இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் கிராமங்களை கட்டி எழுப்புகின்ற வேலை. அந்த கட்டி எழுப்புகின்ற வேலையை தொடர வேண்டும். இந்த காணொலி இப்படி இருக்கின்றது. அவர் எப்படி சொல்கிறார், சாமானிய மக்கள் போல எங்களுடைய அமைச்சர்கள் வருகிறார்கள், பிரதமர் வருகிறார்கள், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள், மக்களோடு மக்களாக இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. மிகவும் கனதியான அல்லது விலை உயர்ந்த வாகனங்களோடு அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரிவர வழங்கப்படுகிறது. அது வழங்கப்படுவதில் எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை. ஒரு அரச பிரதிநிதி, மக்களினுடைய பிரதிநிதி, ஒரு அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர்கள் வருகின்ற பொழுது பாதுகாப்பு முறையாக வழங்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாப்பு வழங்கப்படாமல் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு யாரும் பொறுப்பு சொல்ல முடியாதவாறு போய்விடும். எனவே அவர்களுக்கான பாதுகாப்புகள் வழங்கப்படத்தான் வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்படி எல்லாம் வழங்கப்பட்ட பிறகும் கூட நாங்கள் அப்படி ஒன்றும் இல்லை, இதற்கு முதல் இருந்தவர்கள் இப்படி இருந்தார்கள், இதற்கு முதல் இருந்தவர்கள் இப்படி செய்தார்கள் என்பது போன்ற குற்றச்சாட்டுக்களை
என்பிபி தொடர்ச்சியாக அடுக்கிக் கொண்டே வருகிறது. ஆட்சிக்கு வந்து 6 மாத காலம், ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட 6 மாத காலம் முடிவடைந்து விட்டது. நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டு 4 மாதங்களை கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இன்னும் என்பிபி சார்ந்தவர்கள், குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜாவை விடுங்கள், அவர் எப்பொழுதுமே ஒரு சாந்த சுரூபியாக அமைதியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரிடமிருந்து பெரிதாக நாங்கள் எந்த வாக்குறுதிகளையோ அல்லது செயற்பாடுகளையோ எதிர்பார்க்கலாமா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள் மீண்டும் மீண்டும் முன்பிருந்தவர்கள் ஊழல்வாதிகள், முன்பிருந்தவர்கள் கையாளாகாதவர்கள், முன்பிருந்தவர்கள் செயற்திறனற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இப்படி ஒரு உரையினை ஆற்றியிருக்கின்றார். அதற்கு மாறான நடைமுறை ஒன்று இருக்கிறது என்பதை காணொலியில் பார்த்தோம். இதே போலவே அவர் இதற்கு முன்பும் ஆட்சிக்கு வந்தவுடன் யாழ்ப்பாணத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றில் பேசுகின்ற பொழுது, நீங்கள் ஒரு நிகழ்வுக்கு செல்கின்ற பொழுது மாலைகளை நீங்கள் அணிந்து கொள்வதும் அல்லது உங்களுக்கு மாலைகள் அணிவிக்கப்படுவது அல்லது நாடாக்களை வெட்டி திறந்து வைப்பது அல்லது ஒரு செயற்திட்டத்தை ஆரம்பித்து வைப்பது, இவையெல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்லது மக்கள் பிரதிநிதிகளுக்கான வேலை அல்ல, மக்களுக்கான, இவையெல்லாம் மக்களுக்காக செய்யப்படுகின்றன, மக்களாலேயே இவையெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது போன்ற சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அடுத்த ஒரு சில வாரங்களில் பார்த்தால் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலையை குனிந்து அவருக்கு வழங்கப்படக்கூடிய மாலை மரியாதைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காணொலிகள் வெளிவந்திருந்தது. இந்த கருத்து இந்த சம்பவங்களை ஒப்பிட்டு கூட காணொலிகள் வெளிவந்திருந்தது. இதேபோல தேசிய அரசியலாக பார்க்கின்ற பொழுது பாடசாலையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கு அரச பிரதிநிதிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வது தடை விதிக்கப்படுகிறது அல்லது அப்படி செல்ல வேண்டாம் என்பது போன்ற கட்டளைகள் அல்லது உத்தரவுகள் ஹரணி அமரசூரியவால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி ஒன்றும் நடைபெறவில்லை. இங்கு யாழ்ப்பாணத்திலும் சரி, வடக்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, தென்னிலங்கையிலும் சரி நடைபெறக்கூடிய பாடசாலைகள் மட்டத்திலான நிகழ்வுகளில் அவர்கள் பங்கெடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்பிபி அரசாங்கம் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறது. என்பிபி அரசாங்கம் நாங்கள் பழையவர்களைப் போல இல்லை என்பது போன்ற கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக ராமலிங்கம் சந்திரசேகரை எடுத்துக்கொண்டால், நாங்கள் அவர்களைப் போல அப்படி ஒன்றும் அவர்களைப் போல நடந்து கொள்பவர்கள் அல்ல, நாங்கள் அவர்களைப் போல பாதுகாப்பை எடுத்துக்கொள்பவர்கள் அல்ல, நாங்கள் அவர்களைப் போல மாலை மரியாதைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல என்பது போல மீண்டும் மீண்டும் மறுதளித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களைப் போலதான் நீங்களும், மீண்டும் சொல்கிறேன், நீங்களும் அவர்களைப் போலதான், அவர்களைப் போலவே மாலை மரியாதைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவர்களைப் போலவே உங்களுக்கான முன்னுரிமைகளை தேடிக்கொள்கிறீர்கள், அவர்களைப் போலவே பாதுகாப்போடு செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அவர்களைப் போலவே உங்களுக்கான சிறப்புரிமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். எல்லாவற்றையும் தாண்டி அவர்களைப் போலவே தமிழர்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக நீங்களும் பாராமுகத்தோடு இருக்கிறீர்கள். தையட்டி விவகாரம் தொடர்பாக தையட்டி விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற காணி உரிமையாளர்களுக்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது. சமூக வலைதளங்களிலும் சரி அல்லது ஊடகங்களிலும் சரி, நீங்கள் எங்கெல்லாம் தோன்றுகிறீர்களோ இந்த விவகாரம் மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த காணியை உரிமையாளர்களுக்கு வழங்குவது தொடர்பான வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அல்லது அமைச்சர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறுதியாக சொல்லுங்கள். தையட்டி சட்டவிரோத விகாரை இடிக்கப்பட வேண்டுமா, அகற்றப்பட வேண்டுமா, அல்லது அதற்கான மாற்று காணிதான் கொடுக்க போகிறீர்களா, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது போன்ற சரியான உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்கள். தேர்தல் நடைபெறுவதற்கு முதல், இது நான் சொல்லவில்லை, தையட்டி காணி உரிமையாளர்கள், இந்த விவகாரத்தால் பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்கள் சொல்கிறார்கள், தேர்தலுக்கு முதல் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போட்டியிடவிருந்த என்பிபி என்னுடைய பிரதிநிதிகள் எங்களை வந்து சந்தித்தார்கள். நீங்கள் எங்களை தெரிவு செய்யுங்கள், அப்படி தெரிவு செய்தால் உடனடியாகவே நாங்கள் இந்த காணி விவகாரங்களுக்கு தீர்வை பெற்று தருகிறோம், எங்களுடைய அனுர தோழர் உங்களுக்கான நீதியை பெற்று தருவார் என்பது போன்ற வாக்குறுதிகளை அளித்தார்கள். ஆனால் தேர்தல் முடிந்து ஆட்சி அமைக்கப்பட்டு இவ்வளவு காலமாக்கியும் எங்களை என்பிபியினுடைய பிரதிநிதிகள் வந்து சந்திக்கவில்லை என்று சொல்கிறார். மீனவர்களை கேட்டால் மீன்பிடி அமைச்சரினுடைய நடவடிக்கைகள் என்ன என்பது தெரியும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கான விஜயம் செய்திருந்தார். மீன்பிடி அல்லது கடற்தொழில் அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் சந்திரசேகர் உங்களுடைய கோரிக்கையாக நரேந்திர மோடியிடம் முன்வைத்த கருத்துக்கள் என்னவென்று சொல்லவில்லை. நீங்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தால் இங்கு வந்து சொல்லியிருப்பீர்கள். இன்று வரைக்கும் நான் ஒரு கடற்தொழில் அமைச்சராக எங்களுடைய மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக இந்த விவகாரங்களை மோடியிடம் தெரிவித்தேன் என்று நீங்கள் சொல்லவில்லை. ஊடக சந்திப்புகளை நீங்கள் நடத்தவில்லை. எப்படிப்பட்ட மக்கள் விவகாரங்கள், சீரியஸான விவகாரங்கள் இருக்கின்ற பொழுது அவற்றை நீங்கள் பாராமுகமாக இருப்பதற்கு நீங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்?
தேர்தல் காலத்தில் வந்து மீண்டும் மீண்டும் இதே சுத்தியுடன் நாங்கள் அரசியல் செய்கின்றோம், மக்களுக்கான அரசியல் செய்கின்றோம், நேர்மையான அரசியல் செய்கின்றோம் என்பது போன்ற கருத்துக்களை நீங்கள் தெரிவித்து வருகிறீர்கள். இதே சுத்தி என்றால் என்ன? மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது மக்களோடு போய் நிற்பது தானே இதே சுத்தி. தையிட்டியில் பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நிற்கிறீர்கள். மீன்பிடியால் பாதிக்கப்படுகின்ற மீன்பிடி தொழிலால் சட்டவிரோத இழுவைமடி படகுகளால் அவர்களுடைய வருகைகளால் பாதிக்கப்படுகின்ற மீனவர்களோடு அவர்கள் எழுப்புகின்ற குரலுக்கு ஒத்த குரலை நீங்கள் எழுப்புகிறீர்களா? கேட்டால் நாங்கள் 6 மாதத்தில் மெஜிக் செய்ய முடியாது என்பது போன்ற கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கின்றீர்கள். 6 மாதத்தில் மெஜிக் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவோ அல்லது இந்த 6 மாதத்திற்குள் இந்த விவகாரங்களுக்கான தீர்வுகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவோ யாரும் உங்களிடம் கோரிக்கை முன்வைக்கவில்லை. ஆக குறைந்த ஆரம்பங்களை மேற்கொள்ளுங்கள் என்பது போன்ற கோரிக்கைகள் தான் உங்களை நோக்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரங்களுக்கு நீங்கள் முதலாவது தையீட்டு பிரச்சனைக்காக மக்களை போய் சந்தியுங்கள். நீதியமைச்சரூடாகத்தான் இந்த விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறி தையீட்டி காணி உரிமையாளர்களை அண்மையில் நாகவிகாரைக்கு அழைத்திருந்தீர்கள். நீதியமைச்சர் என்ன சொன்னார்? தலைமை உரை முடித்த பிறகு என்ன சொன்னார்? இது ஒரு தேர்தல் காலமாக இருக்கிறபடியால் மக்களுடைய இந்த பிரச்சனைகள் தொடர்பாக இந்த கலந்துரையாடல்களில் நாங்கள் இருந்து அமர்ந்து பேசுவது தேர்தல் விதிகளுக்கு முரணானது என்று சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு ஊடகங்களையும் சந்திக்காமல் அந்த கூட்டத்திலும் சரியான பதிலளிக்காமல் அவர் மாற்று பாதையை தெரிவு செய்து கொண்டு வேறு நுழைவாயில் ஊடாக வெளியேறி சென்றதை ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் பார்த்தோம். அந்த கலந்துரையாடலில் இருப்பது அல்லது அமர்ந்து பேசுவது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது என்றால், ஒரு நாட்டினுடைய பிரதமர் பங்கெடுக்கின்ற நிகழ்வுகளில் தேர்தலில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் ஒரே மேடையில் அமர்ந்து அதை ஒரு பிரச்சார களமாக மாற்றுவது என்பது தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைவானதா? ஆலய முன்றல்களில் ஆலய வளாகங்களில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஒழுங்கு செய்வது தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது இல்லையா? மீண்டும் மீண்டும் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளையும் மக்களினுடைய புரிதலையும் கேள்விக்குட்படுத்தும் என்பிபியினுடைய இந்த அரசியல் போக்கு மக்களுக்கானது அல்ல. இதிலிருந்து அவர்கள் மாற்று பாதையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் என்னென்ன விவகாரங்கள் பேசப்பட வேண்டும் என்று எங்களுடைய கருத்து பட்டியல் தெரிவிங்கள். முடிந்தால் அது தொடர்பாக பேசலாம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.